ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். என்ன தான் நம்ம ஊரில் பன்னீர் சிக்கன், பட்டர் சிக்கன், பாலக் சிக்கன், ஹைதராபாத்தி சிக்கன், ஊர்பட்ட சிக்கன் ரெசிபிஸ் வந்தாலும் இந்த சிக்கனுக்கு முன்னாடி எல்லாமே ஜுஜுபி தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபி இது. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஒன்றும் இல்லை, உப்பு கறி தாங்க. ரொம்ப டேஸ்டான ரெசிபி. எப்படி குயிக்காக ஈஸியாக பர்ஃபெக்டான மெத்தடில் செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உப்பு கறி செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கனை இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா இந்த மாதிரி விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு 7-8 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. விதையெல்லாம் நீக்கிடுங்க. காஞ்ச மிளகா தான் இதில் காரமே கொடுக்க போகுது. ஸோ அதனால் காஞ்ச மிளகா தான் நிறைய எடுத்துக்கணும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கம்பல்சரி இதுக்கு வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு வேறு எதுவும் சேர்க்க வேண்டியது கிடையாது. இப்போ இதை நல்லா 2 பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம விதை நீக்கி வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் இதோடு சேர்த்து ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ கறிக்கு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு கறிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கிக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். 2 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி ரொம்பவும் வெங்காயம் நான் சொன்ன மாதிரி வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு 3/4 பங்கு வதங்கி வந்தால் போதும். இந்த டைமில் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கறி துண்டுகளை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம கறி கூட ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. சிக்கனில் விடுற தண்ணியை வச்சே தான் இந்த உப்பு கறி வெந்து நல்லா பிரண்டு வரும். ஸோ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி விட்டுருங்க. திரும்ப 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கறியை பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 3 தடவை கிட்ட இதே மாதிரி மூடி போட்டு ஓப்பன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம கறி தண்ணி சேர்க்காமல் பிரட்டுறோம் இல்லையா? ஸோ அதனால் கடாயை சுற்றி அடிப்பிடிக்கும். அதாவது அடிப்பிடிக்கிற மாதிரி அந்த கறியில் இருக்க கொழுப்பெல்லாம் நம்ம கடாயை சுற்றி இந்த மாதிரி ஒட்டிக்கும். ஸோ நம்ம அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி வச்சு ஓரளவுக்கு நல்லா நம்ம சுரண்டி பிரட்டி விடணும். இந்த நல்லெண்ணெயிலேயே இந்த கறி வெந்து வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை வகையான கறி செஞ்சு பாருங்கள். ஆனால் இதுக்கு ஈடு கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. 100% இதுக்கு டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக சொல்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கறியை கையில் எடுத்து இந்த மாதிரி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வெந்துருச்சு அப்படின்னா நம்ம இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடிப்பிடிக்க தான் செய்யும். ஒன்றும் பயப்பட வேணாம். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காதால கறி கடாயை சுற்றி இந்த மாதிரி அடிப்பிடிக்க தான் செய்யும். ஸோ இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம பிரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
கம்பல்சரி கறி வேகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸோ நீங்கள் அந்த டைமுக்குள்ளே ஒரு 2-3 வாட்டி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கறியை மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. சூப்பரான ரொம்ப டேஸ்டான உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு ருசித்து ரசித்து சாப்பிட்டோம். தேங்க்யூ.